நான் இப்போ சுண்டக்காய் குழம்பு செய்ய போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு சட்டியை சூடு பண்ணிக்கிறேன். சூடு ஏறினதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் சுண்டக்காய் குழம்புக்கு எப்போவுமே. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு முடிஞ்சிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நான் பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் விட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போது சுண்டைக்காவை சேர்த்துக்கிறேங்க. நான் சுண்டைக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அலசினதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் இந்த விதையெல்லாம் இருக்குது, அதுவும் வலிச்சு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம், சுண்டைக்காய் இது எல்லாம் நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காவும் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் இதோட சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும். கொஞ்ச நேரம் மறுபடியும் மூடி போட்டு விடலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்க்குற மிளகாத்தூள் வீட்லேயே குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், அதாவது கலந்த மிளகாத்தூள் சொல்லுவாங்க. எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருப்பாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த மிளகாத்தூள் இது. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கலாம். லைட்டாக அந்த மிளகா வாசனை போனதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகா வாசனை போனதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு சாப்பிட ரெடி ஆகிடுச்சிங்க. ஆனால் நான் இப்போ அடுப்புலேருந்து இறக்க மாட்டேன். விறகெல்லாம் எடுத்துட்டு அந்த அனல்லையே குழம்ப அடுப்பு மேலே விட்டுடுவேன். அது சுண்ட சுண்ட ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் சுண்டைக்காய் குழம்பு அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சிங்கன்னா அடுப்பு மேலேயே அந்த நெருப்பில் விட்டுருங்க. அந்த மாதிரி சுண்டை வச்சு சாப்பிட்றதும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நான் அரை மணி நேரம் அடுப்பு மேலே விட்டுட்டு இருந்தேங்க. அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.